உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போயிட்டா. மனோ டேய் மாமா, எங்கடா போன? டேய் என்னடா மரியாதை தேயுது? ஐயோ வேலை இல்லையா, பயமா இருக்கு. இப்ப அதுவா ரொம்ப முக்கியம்? இல்ல தமனா, மரியாதை முக்கியம்ல. இங்க பாருங்க, அவனை விட கேவலமா நான் திட்டிட்டு போறேன். சரி. மனோ, அது ஒண்ணும் இல்ல. இங்க அந்த தாமரை கடங்காரி வந்தா, அதான் நாங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். ஆமாண்டா. சரி மாமா, தெரியாம பயத்துல சொல்லிட்டேன், தூக்கு. சித்தப்பா இருங்க, நான் போய் கார் ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கேன். நீங்க ரெடி பேர் அங்க வந்துருங்க, சரியா? தனியா விட்டுட்டு போறியே? சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன், நீ போ. மாமா டேய் இருடா, மாமா இருக்கான், பயப்படாம இருடா. என்னடா இது இவ்வளவு வெயிட்? ஐயோ முடியலையே. டேய் மனோ, முடியலடா. ஐயோ, தண்ணி வர கொட்டிருச்சு. தமனா, என்ன தமனா இந்த நேரத்துக்கு வெளியே எங்க போற? அது வந்து அது தூக்கு வரலையா, அதான் சும்மா காத்தாட நடக்கலான்னு வந்தேன். என்ன தமனா, வீட்டுல நடக்கிற நிலைமைய பார்த்தா உனக்கு தூக்கம் வரலையா? ஏன் தர்ஷினி அப்படி சொல்ற? அம்மா, நீ இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி தாக எடுத்துச்சு, அதான் ரூம்ல தண்ணி இல்ல நீங்க எடுக்க வந்த. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா நீ பேச்சு மாத்தி வேற ஒண்ணு பேசுறியா? நீ சும்மா கேக்கலாம், ஆனா ராணி அண்ணி நிஜமாதான் சொன்னாங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். சரி, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் தண்ணி எடுத்துட்டு படுக்க போறேன். நீயும் நேரத்துக்கு போய் படு. யானை இழைச்ச எலிக்கு கொண்டாட்டமா, இவெல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுறான். இந்த ராணியால இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொழுப்பு ஏறிதான் போயிருக்கு. உனக்கு இருக்குடி. அவங்க கிட்ட தர்ஷினிய பார்த்த விஷயத்த பத்தி சொல்லணும். இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றது ஈஸின்னு ஷில்பாவோட பாடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துருவாங்களே. ஐயோ, எனக்கு இப்பவே ஜுரம் வர மாதிரி இருக்கு. செய்யாத கொலைக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஐயோ மாமா, கொஞ்சம் பேசாம வேலைய பாரியா. டேய் கட்டிட்டேன்டா, நீ கட்டு. கட்டிட்டு வாங்குற. என்னையா போன் வருதுடா, கத்தாதடா. திடீர்னு எதுக்கியா ஜர்க்கு விடுற? படுத்துறானே இந்த ஆளு. சித்தப்பா, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. சித்தப்பா, நான் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது என்ன தர்ஷினி பார்த்துட்டேன். அதனால நீங்க வீட்டு வழியா பாடி எடுத்துட்டு வராம பின்பக்கம் இருக்கிற சின்ன சந்து வழியா எடுத்துட்டு வாங்க, சரியா? நான் காரோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தம்ம நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா? என்ன சித்தப்பா காமெடி பண்றீங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்ப எந்திரிச்சு வருவாங்கன்னு என்னால சொல்ல முடியல. அதனாலதான் சொல்றேன், பின்பக்கமா வந்துருங்க, சீக்கிரமா வந்துருங்க.
சரி தமன்னா, 10 நிமிஷத்துல வரோம். காரை ஸ்டார்ட் பண்ணி வை. ஆ சீக்கிரமா வாங்க. ஆ, வாடா. சீக்கிரம் உள்ள வைங்க. அப்பா. தமன்னா, என்ன 3 பேர் இங்க நிக்கிறீங்க? தாத்தா, அது வந்து உங்களை தான் கேக்குறேன். சொதப்பாடு. தாத்தா எங்களுக்கு தூக்கம் வரல அதான். தாத்தா, நான் தமன்னாவை பார்க்க வந்தேன். மாமா, என் ரூம்ல ஏசி வேலை செய்யல மாமா. நிறுத்துங்க. ஏமாப்ல வள ரூம்ல தானே தூங்கிக்கிட்டு இருக்கா. உங்க ரூம்ல ஏசி ஓடுற சத்தம் எனக்கு கேட்டுதே. அதுவும் இல்லாம மனோ, நீ சாவித்ரி ரூம்ல தானே தூங்கிக்கிட்டு இருந்த. தமன்னா எந்திரிச்சு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து தாத்தா, தமன்னா காப்பாத்து. நான் சொல்றேன் தாத்தா, அத்தை ரூம்ல ஏசி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எடுத்துருச்சு. ஒரே புழுக்கமா இருக்குன்னு மனு வந்தாரு. எனக்கு தூக்கம் வரல, அதனால காத்தாட நடக்க நான் வந்தேன். தண்ணி குடிக்க வந்து சித்தப்பா நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறத பார்த்துட்டு இங்க வந்தாரு. ஆமா அப்படிதானே? ஆமா 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 தாத்தா. உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா எதையோ மறைக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு. தமன்னா, நீ அந்த வேலைக்காரி வந்ததுல இருந்தே சரியில்லை. சரி சரி, எதுவா இருந்தாலும் காலையில தெரிஞ்சிடும்ல, அப்ப பாத்துக்க. சரிங்க தாத்தா. மனோ, சித்தப்பா சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க 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 மாமா, சீக்கிரம் போங்க, வண்டி எடுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க. ஹே தமன்னா, உனக்கு இதெல்லாம் பெரிய ஷாக்கே இல்லை. இது வெறும் ட்ரையல் தான். மெயின் ஷோவே நாளைக்கு காலையில தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.